ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒன்றுமே இல்லைங்க, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் போல் இப்போ வந்து நோன்பு டைமில் வந்து ஒரு இஃப்தார் ரெசிபி போல் தான் இது வந்து இருக்கும். ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெட்டு வேணும். ப்ரெட்டுக்கு அப்புறம் மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா ப்ரெட்டும் சிக்கனும் தாங்க வேணும். சிக்கன் ரெசிபிஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கிட்ஸுக்கோ இல்லை இப்போ இந்த ரம்டான் டைமில் வந்து கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே பிடிக்கும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இது கண்டிப்பாக பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சிக்கனை வந்து கொஞ்சம் மசாலாஸ் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. வெறும் சிக்கன் மசாலா, கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சோண்டு லெமன் விட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் ரொம்ப எண்ணெயில் பொரிச்சு எடுக்காமல் சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணி நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து ரொம்ப சின்ன சின்ன இதாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து ஒரு ஆனியன் வந்து பெருசாக வேணாம். நீங்கள் ஒரு 2 பேர்த்துக்கு 3 பேர்த்துக்கு செய்கிறீங்க அப்படின்னா நான் போட்ட இன்க்ரீடியன்ஸே வந்து போதும். நான் வந்து ஒரு 1/4 வெங்காயம் போல் தான் சேர்த்துருக்கேன். 1/4 தக்காளி, கொஞ்சோண்டு வந்து கொரியாண்டர் லீவ்ஸு, அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே இதுக்கு வந்து பெருசான இன்க்ரீடியன்ஸ் எதுவும் கிடையாது. ப்ரெட்டு வந்து நல்லா வந்து நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. லைக் சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த 2 ப்ரெட்டுமே வந்து உங்களுக்கு நல்லா ஒட்டிக்கும். அப்போ வந்து நீங்கள் நம்ம பொரிச்சு எடுக்கக்குள்ளே கூட நமக்கு வந்து அந்த ப்ரெட்டு வந்து பிரிஞ்சிக்கிட்டு வராது. ஸோ இது 2த்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரெட்டு வந்து பிரெட் க்ரம்ஸால் நம்ம வந்து ஒரு கோட் கொடுக்கணும். அப்புறம் கூட நமக்கு வெளியே வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு இது கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த சிக்கன் வந்து அந்த பொரிச்சு எடுத்த ப்ரெட் பேக்கெட்டில் வச்சுட்டீங்க அப்படின்னா சிக்கன் பேக்கெட் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. போட்டுவிட்டு நீங்கள் வந்து சிக்கனை எடுத்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு ஃபீட்பேக்கும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சது இருந்துச்சு அப்படின்னு.